அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து விட்டதாக நம்ப வைக்க இருதரப்பிலும் நாடகமாடுகிறார்கள். அதுவும் ஆஸ்கார் ரேஞ்சுக்கு நடிக்கிறார்கள். எடப்பாடிக்கு வாசலை திறந்தே வைத்திருக்கிறது பாஜக. கதவை மூடினாலே உடைத்து கொண்டு போய் காலில் விழுவார். திறந்திருந்தால் விடுவாரா? நிலைமை இப்படி இருக்க திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி உடன்பாட்டை எட்டும் நிலைக்கு வந்துவிட்டது. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் புள்ளை பிடிக்கிற மாதிரி லெட்டர் பேட் கட்சிகளை எல்லாம் தூக்கி வர்றாங்க. பெரிய கட்சிகள் எதுவும் இவங்களோடு சேர தயாராயில்ல. ஓட்டே இல்லாத கட்சிகளை எல்லாம் மோடி கூட்டத்துக்கு அழைத்தார்கள். ஆனால் தினகரனையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் கண்டுகொள்ளவே இல்லை. கதவை திறந்து வைத்திருப்பதால் நிச்சயம் எடப்பாடி தமிழ்ந்தாவது வருவார் என்று பாஜக தலைமை எதிர்பார்க்கிறது. ஒருவேளை தனித்தனியே போட்டியிட்டாலும் டெபாசிட் வாங்குவதில் தான் இவர்களுக்கு போட்டி இருக்கும். எல்லாம் தேர்தல் வரைதான். அதற்கு பிறகு மாமா மாப்பிளை என்று இருவரும் கட்டுப்பிடித்துக் கொள்வார்கள். இந்த சூழலில்தான் மக்களை ஏமாற்ற சிறுபான்மையினரின் நண்பராக வேடம் போடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடியின் கபட நாடகமும் பொய் வேடமும் ஒருபோதும் எடுபட போவதில்லை. மோடியோ அமித்ஷாவோ மிரட்டி அழைத்தால் வந்துவிட்டேன் எஜமான்னு போய் கால்ல விழவும் தயங்க மாட்டார் எடப்பாடி. அதிமுக பாஜகவின் கள்ளக்கூட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். போதும் எடப்பாடி, வேடம் செட் ஆகவில்லை, கலைத்து விடுங்கள். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாஜகவின் தாக்குதல்களை வேடிக்கை பார்த்தவர் எடப்பாடி. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்களை ஆதரித்தவர் எடப்பாடி. இன்றைக்கு சிறுபான்மை மக்களின் காவலனா? இன்று கூட பாஜக தலைமைக்கு எதிராக கருத்து கூறவே பயப்படுகிறார் எடப்பாடி. அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் தான் வாய்க்கால் சண்டை. பாஜக தலைவர்கள் அண்ணாமலைக்கு மட்டுமல்ல எடப்பாடிக்கும் எஜமானர்கள் தான். மக்களை ஏமாற்றும் அதிமுக பாஜக கும்பலை அடையாளம் காண்போம், அறவே புறக்கணிப்போம்.